இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் விண்டோஸ் 11 வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்சல் பண்ண முடியுமா? ஸோ முன்னெல்லாம் வந்து எம்எஸ்எஃப் பின்ன வச்சு நிறைய பேலோட்ஸில் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாமே வந்து ஃபயர் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது, மலிஷியஸ் இருக்குது அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணிடும். ஸோ இதை பைபாஸ் பண்ண முடியுமா? விண்டோஸ் 11 வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ப்ரொடெக்ஷன், ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை பைபாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நான் எதுவுமே வந்து ஆஃப் பண்ணல, ஓகே, எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஸோ இதில் ரீசெண்டாக வந்து ஒரு டூலை வந்து கிட்டப்பில் பார்த்தேன். ஸோ வில்லன் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபயர் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து வைரஸ் அப்படின்னு பண்ணிடுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டூலை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. வந்து வில்லன் கிட்டப் இப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக வந்து வரும். இவர் தான் டெவலப் பண்ணுவார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ரிவர்சல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து இந்த கோடை க்ரியேட் பண்ணார். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு கொடுத்துக்கு வந்து போட்டேன். ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஃபயர்வால் ஆன்லேயே இருக்கணும், டிடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணேன். ஒரு சேஞ்ச் பண்ணேன் ஒரு ஸ்கிரிப்டை வந்து. ஸோ இதுக்காக நிறைய பிளாக்ஸ் வந்து ரீட் பண்ணேன், எப்படி பண்ணணும், எப்படி மாற்றணும் அப்படின்றத ரீட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிற கோடை வந்து அப்படியே வந்து நான் வந்து கிட் க்ளோன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் தெரியும் ஸோ அது எந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஸோ கொடுக்குற ஸ்டெப்ஸ் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் Ctrl+Shift+V பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுனா வந்து க்ளோன் ஆகிட்டு எனக்கு வந்து ரெப்பாசிட்டிக்குள்ளே போயிட்டு எல்லா பிப் இன்ஸ்டால் பண்ணி ரெக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே, இது எல்லாமே வந்து முடிட்டோம். நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஏன் வந்து இது வந்து நம்ம ஃபைலை பைபாஸ் பண்ண முடியல அப்படின்றது. ஸோ டிபெண்டன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை வந்து எக்ஸிக்யூட்டில் மாற்றணும். ஸோ எக்ஸிக்யூட்டில் மாற்ற என்ன பண்ணணும், சிஹெச் மோட் +X நெக்ஸ்ட் villain.py கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ வந்து எக்ஸிக்யூட்டில் மாறிச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இது வந்து ./villain.py ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரன் ஆகிட்டு செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு இப்போ நம்ம வந்து எம்எஸ்எஃப் கன்சோலில் வந்து ரிவர்ஷல் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன பண்ணால் வந்து எக்ஸிட் ஆகிடும். இதில் நம்ம கில் பண்ணுற வரைக்கும் நம்ம சிஸ்டம்லேயும் வந்து அந்த செஷன் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. எம்எஸ்எஃப் கன்சோலில் கூட இது வந்து நல்லா இருக்குது. ஸோ பேக்டோர் செஷன்ஸ் வந்து ஆக்டிவாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் டெர்மினேட் பண்ணால் தான் வந்து இது வந்து வெளியே போகும். அதர்வைஸ் நம்ம எப்போ வேணால் அந்த சிஸ்டம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்டிவைரஸ் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சிஸ்டம் வந்து டேட் பண்ணவே இல்லை. ஆனால் ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபயர்வால் ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் மறுபடியும் ஆன் பண்ணுற டேட் ஆகலை. அதையும் நான் பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவங்க கொடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏன் வந்து ஃபயர்வால் டேட் பண்ணுது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுவோம். அண்ட் ஓகே, generate payload is equal to Windows Netcat PowerShell reverse TCP and LDOS is equal to இதெல்லாம் கொடுக்கணும். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டெப்ஸை கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் கைஸ். ஃபர்ஸ்ட் generate payload is equal to Windows Netcat and then PowerShell reverse TCP. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ETH0. ஸோ உங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுக்கணும். ETH0னா ETH0, இல்லை WLANனா WLAN கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து கிளிப்போர்ட் வந்து காப்பி வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஃபயர்வால் எல்லாமே வந்து ஆன் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற முறை வந்து ஸோ ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, விண்டோஸ் செக்யூரிட்டி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்க, எல்லாமே வந்து ஆனில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், PowerShell வந்து ஓப்பன் பண்ணுறேன். PowerShell ஜஸ்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V to paste and then press enter. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் கண்டென்ட்ஸ் malicious content. ஸோ ஃபயர்வால் வந்து ரெட் பண்ணி பிளாக் பண்ணிச்சு. ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து அந்த ஃபயர்வால் வந்து பைபாஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து கோட் எழுதியிருக்காங்க, ஆனால் வந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் ஒர்க் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதுவும் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபயர்வால் ஆன் இருந்துச்சு, எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸ் ஐ கொடுத்த செட்டிங்ஸில் போய்டும். இப்போ வந்து ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி, விண்டோஸ் செக்யூரிட்டியில் போயிட்டு
அண்ட் தென் ஓகே. ஸோ ரியல் டைம் ப்ரொடக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் சேம் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் V to பேஸ்ட் அண்ட் தென் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. முன்ன வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா வந்து ஃபயர்வால் வந்து இது வந்து வைரஸ் அப்படின்னு டெலிட் பண்ணிச்சு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இப்போ வந்து என் கால்நெக்ஸ் வந்து ரிவர்சல் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பேக் டோர் செஷன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் இந்த செஷன். ஸோ செஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இது இருக்கும். ஸோ இதில் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒன் செஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம கில் பண்ணுற வரைக்கும் செஷன் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து அவங்க டெலிட் பண்ணால் போயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதில் வந்து எங்கே ரன்னாக வந்து அவங்களுக்கு தெரியாது. முதல்ல வந்து இது வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்லி இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஷெல் கொடுத்து இது பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் C to காப்பி அண்ட் தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் V to பேஸ்ட். ஸோ பார்த்தீங்களா, வந்துட்டு செஷன் வந்துட்டேன். இப்போ வந்து ls நெட் யூசர். ஸோ பார்த்தீங்களா, என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு டேப்ல போட்டுக்கிறேன். ஸோ நாங்கள் பண்ண வந்து இங்கே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து notepad.txt கொடுக்குறேன். notepad.txt. ஸோ இங்கே வந்து அங்கே அந்த சைடு நம்ம விண்டோஸ்லேருந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ பார்த்தீங்களா, நோட்பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களால் வந்து ரிமோட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு. ஸோ ஒரு புது ஃபைல் கூட கிரியேட் பண்ணலாம் டெஸ்க்டாப்பில் வந்து. ஸோ CD அண்ட் தென் டெஸ்க்டாப். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு ஷோ ஆகும். ஓகே, நான் போய் வியூவில் போய் மாற்றிக்கிறேன். வியூவில் போயிட்டு ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஃபோல்டருக்கு வந்து மேக் பண்ணுறேன். MKDIR ஆப் இது. ஸோ பார்த்தீங்களா, ஆக் 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ லைவாக வந்து ஸோ இந்த செஷன் வந்து நான் வெளியே போயிட்டு வந்தாலுமே வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். என்னமே வந்து இப்போ சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து எக்ஸிட் கொடுத்துட்றோம். ஸோ எக்ஸிட் கொடுத்தா வெளியே போயிடும் செஷன் விட்டு. தென் கிளியர் செஷன்ஸ் கொடுத்தா அப்படின்னா வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த வில்லன் டூல் விட்டு வெளியே போயிடுறேங்களே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எக்ஸிட். ஆர் யூ ஷூர் வாண்ட் டு எக்ஸிட்? எஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஓகே, டெர்மினேட் ஆகுது எல்லாமே வந்து. இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து அதுக்குள்ளே போகிறேன். ./villain.py. ஸோ செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டு வரட்டும். நான் வந்து நிறைய சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து. ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பாருங்களா, இப்போ வந்து வெளியே போயிட்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ ஃபயர்வால் ஆன் பண்ணிட்டு பண்ணாலுமே வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து ஒரு செஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V to பேஸ்ட். ஓகே, போயிடுச்சு. ஸோ ஜெனரேட் பேலோட் இஸ் ஈக்குவல் டு விண்டோஸ் நெட்கேட் PowerShell. ஓகே, ஸோ we need to specify எல்லோ ஸ்பெசிஃபை பண்ணணும், அப்படிலாம் எதாவது வரும். ETH0. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ வந்து மறுபடியும் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரிவர்சல் வந்த அப்புறமே ஃபயர்வால் ஆன் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து செஷன் கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபயர்வால் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஸோ ரியல் டைம் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஆன் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணால் வந்து ஸோ மலிஷியன் ஆக்டிவிட்டி ரன் ஆனால் அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சி வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபயர்வால் வந்து ரேட் பண்ணல, எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்க முடியல விண்டோஸ் டிஃபெண்டர் அந்த இதால். ஸோ செஷன்ஸ் ஷெல் அண்ட் தென் இதை காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+Shift+C to காப்பி. ஓகே, பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டேன். இப்போ வந்து எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்குது, விண்டோஸ் செக்யூரிட்டி எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ஆனில் தான் இருக்குது. ஆனால் வந்து வைரஸ் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணல. இது வந்து மலிஷியன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஸ்டாப் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் ஏரியாஸ் இது ஒன்றும் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை மலிஷியஸ் இன்டர்ன் அப்படின்னு, அதனால் வந்து இன்னும் அந்த சிம்பிள் போல. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்னால் வந்து எப்படின்னா இவங்க கிரியேட் பண்ண கோடில் வந்து சம் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து வெளியே வந்துடுறேன். எக்ஸிட் அண்ட் தென் எக்ஸிட். ஸோ ஒரு எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அந்த எல்லா செஷனுமே வந்து வெளியே போயிடும். ஸோ டெர்மினேட்டிங் செல்ஃபோன் ஆக்டிவ் செஷன் டு நாட் இன்டரப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெளியே வந்துட்டோம்லா. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கோடில் வந்து. ஸோ கிட்டப் போனீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த கோர் இருக்கும், இந்த கோரில் வந்து எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். கோர் அண்ட் தென் பேலோட் டெம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் விண்டோஸில் தான் விண்டோஸ். ஸோ லினக்ஸுமே வந்து லினக்ஸ்லேயே கொண்டு வர முடியும், அதில் ஃபயர்வால் வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ அது ரன் பண்ணி காட்டுறோம் லினக்ஸில் வந்து எப்படி பேலோட் வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த PowerShell reverse TCP.py இருக்கா, சாரி PowerShell reverse TCP.py. ஸோ இந்த கோடில் என்ன நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, டாலர் போட்டு. ஸோ இந்த மாதிரி டாலர் போட்டு வேரியபிள் இருக்குது அண்ட் சம் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறது, இதை வச்சு ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ சம் கனெக்ஷன்ஸ்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த கிளைண்ட்டு டாலர். ஸோ இந்த டாலரில் இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபயர்வால் வந்து அது மலிஷியஸாக இருக்குமோ அப்படின்றதுக்காக டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு அப்டேட் கோட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அந்த டெவலப்பர் வந்து இதில் கொடுக்கல, ஃபயர்வால் வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஸோ நான் வந்து வில்லன் 3.0 வந்து ஒரு அப்டேட் கோட் கொடுத்துருக்கேன். நான் வந்து சொந்தமாக டெவலப் பண்ணுது. ஸோ இதுக்காக நிறைய பிளாக்ஸ் படிச்சிருக்கேன் எப்படி வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வில்லன் 3.0 போட்டிங்கன்னா வந்து சேம் தான், அதே கோட் தான். இதில் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணிக்கிறேன். ஸோ கோர் அண்ட் தென் பேலோட் டெம்ப்ளேட்ஸ், விண்டோஸ், நெட்கேட். ஸோ பார்த்தீங்களா PowerShell reverse TCP obfuscated.py இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் க்ரியேட் பண்ணேன் ஃபயர்வால் வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ பாருங்கள் அந்த டாலர் இருக்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்ட்ரா டிசிமலில் ஒரு ஸோ இந்த ஃபார்மேட்டில் மாற்றிருக்கேன், எக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றிருக்கேன். ஸோ அந்த டாலருக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா கிளைண்ட்டு ஸ்டீம்ன்றதுலாம், அது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டிசிமலாக அந்த எக்ஸ்ட்ராவாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபயர்வால் வந்து என்னை பிளாக் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் ரெடி பண்ண க்ளோனை வந்து கிட் க்ளோன் பண்ணுவோம். ஸோ இதை விட்டு வெளியே வந்துடுவோம், வில்லன் இதோட விட்டு. இப்போ வந்து நம்ம ஆக் வித் ரோஹித் அதுலேருந்து வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் கிட் க்ளோன் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் தென் கிட் க்ளோன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிட்டோம், க்ளோன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து க்ளோன் ஆயிடுச்சு. இப்போ வில்லன் 3.0க்கு நம்ம போவோம். சிடி கோர், சாரி கோர் இல்லை, நான் முதல்ல ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக. ஸோ நான் போய் இப்போ ஆன்டிவைரஸ் எல்லாமே ஆன் பண்ணி வச்சிடுறேன். விண்டோஸ் ஐ கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். விண்டோஸ் ஐ அண்ட் தென் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி, விண்டோஸ் செக்யூரிட்டி. ஸோ பார்த்தீங்களா எல்லாமே வந்து க்ரீன் டிக்கில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஆனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் மலிஷியன் ஆக்டிவிட்டி ரன் பண்ண போகிறேன். ஸோ chmod கொடுத்தா எக்ஸிட்டில் மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு villain.py. ஸோ எக்ஸிட்டில் மாறிச்சு. அண்ட் தென் /villain.py கொடுத்தா ரன் ஆரம்பிச்சிடும். ஸோ நான் PowerShell ஓப்பன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் ஆர் அண்ட் தென் PowerShell.
ஸோ நம்ம 4 ஸ்க்ரீனாக வச்சுப்போம். இது ஒரு ஸ்க்ரீன் அண்ட் தென் அந்த ஆன்டிவைரஸ். ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறேன். விண்டோஸ் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனில் வச்சுப்போம். அண்ட் தென் வேறு என்ன வச்சுக்கலாம்? ஸோ ஓகே, இது 2 ஸ்க்ரீனில் இருக்கட்டும். செட்டிங்ஸ். ஓகே. ஸோ பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே வந்து ஆனில் இருக்குது. நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ ஜெனரேட் பேலோட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி விண்டோஸ் தான், நெட்கேட் தான். ஸோ பவர் ஷெல் மட்டும் சேஞ்ச் ஆகும். டிசிபி அண்டர்ஸ்கோர் அப்பஸ்கேட்டட். ஸோ இது வந்து நம்ம டெவலப் பண்ண கோட் அப்பஸ்கேட்டட். அண்ட் தென் சேம் தான், எல்ஓஸ் இஸ் ஈக்குவல் டு ETH0. ஸோ அதே மாதிரி தான் நானும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ முன்ன எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்குது. வைரஸ் அந்த ஆன்டி வைரஸ் எதுவுமே வந்து பிளாக் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், Ctrl+V to paste அண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ பார்த்தீங்களா, விண்டோஸ் எல்லாமே வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஆனில் தான் இருக்குது, எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரல. ஸோ மலேசியானா வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, இது வந்து மலேசியான ஃபைல் எதுவுமே காட்டல. ஸோ நம்ம வந்து ஃபயர்வால் வந்து பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் ரியல் டைம் சினாரியோ எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது மாதிரி பண்ண முடியும், பைபாஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து எங்கேயும் இல்லீகலாக யூஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பைபாஸ் பண்ணிட்டோம் ஃபயர்வால் வந்து. ஸோ வி கேன் ஏபிள் டு கெட் செஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், செஷன்ஸ் கொடுத்தா வந்து ஆக்டிவ் செஷன் எல்லாமே ஷோ ஆகும். இது கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது யூஸ் இல்லை. அண்ட் தென் ஷெல் கொடுத்து Ctrl+Shift+C to காப்பி அண்ட் தென் Ctrl+Shift+V to paste. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம், ஆக்கர்க்கில் வந்துட்டோம். எல்எஸ் PWD. ஸோ பவர் ஷெல் 2 கமெண்ட் ஒர்க் பண்ணலாம். விண்டோஸ் கமெண்ட்லையும் போடலாம், லெக்ஸ் கமெண்ட்லையும் போடலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம விண்டோஸ் பேசிக்ஸ்னு மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த விண்டோஸ் பேசிக்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி கமெண்ட் லைன்லேயே இப்போ எல்லாமே பண்ணலாம். ஸோ சிஸ்டம் இன்ஃபோ பார்க்கலாம், யார் என்ன எப்படி இருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். சிஸ்டம் இன்ஃபோ கொடுத்தா அவங்க சிஸ்டம் யார் என்ன எப்படின்றது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்களா, நான் யார் என்ன எப்படி என்ன பேர் வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபோ கிடைக்கும். அண்ட் தென் கெட் மேக் கொடுத்தா மேக் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லாமே அந்த ரிமோட்டாக நடக்குது எல்லாமே. ஸோ கெட் மேக் அண்ட் தென் நெட் யூசர். ஸோ வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட். ஸோ நெட் யூசர் ஷாம். ஸோ அப்படின்னு கொடுத்தா இவங்க என்ன பாஸ்வேர்ட் வச்சுருக்காங்களா இல்லையா. ஸோ எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ ஃபயர்வால் வந்து பைபாஸ் ஆகாமல் இருந்தது, அதை பைபாஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்த்தோம். ஸோ நம்ம வந்து நம்ம கிட்டப்பில் சொல்லியிருப்போம் எப்படி பண்ணோம்னாலே. ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து போய் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ செஷன்ஸ். ஸோ இது வந்து கில் பண்ணிடுறேன். Ctrl+Shift காப்பி அண்ட் தென் KILL. ஸோ இது வந்து கில் பண்ணிட்டேன். இப்போ செஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி இல்லை ஹேக்கிங் வந்து எதாவது வீடியோஸ் தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.